கரூர் அருகே 45 ஆண்டுகளாக துறவியாக இருந்து உயிரிழந்த சாமியாரை ஜீவ சமாதி முறையில் அடக்கம் செய்ய காவல்துறையினர் அனுமதி மறுத்திருக்கிறார்கள். இதனால் போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். விவரங்கள். கரூர் அருகே தரகம்பட்டியில் அதாவது மாணிக்கவேல் என்பவர் சிறுவயது முதல் ஆன்மீக ஈடுபாட்டில் இருந்த நிலையில் 10 வயது முதலே அவர் அதாவது அந்த பகுதியில் உள்ள அந்த வீரமா சம்பாயி மற்றும் புற்றுக்கோவில் உள்ள அந்த கோவிலில் சாமியாராக இருந்து கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக அந்த இடத்தில் சாமியாராக இருந்துள்ளார். மற்றும் அந்த பகுதியில் உள்ள சுற்று மக்கள் அவரிடம் தினமும் சாமி கும்பிடுவது போல் சாமியாராக இருந்து வந்த நிலையில் அவர் ஏற்கனவே சொல்வது போல் நான் இறந்தாலோ அல்லது நான் காலம் அதாவது வயது முதியோர் இருந்தாலோ ஜீவசமாதி செய்தும் என்று அவர் கூறியிருந்த நிலையில் திடீரென நேற்று கிட்டத்தட்ட அவருக்கு 55 வயது ஆகிய நிலையில் நேற்று திடீரென இறந்த நிலையில் அவருக்கு அந்த உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்களை சேர்ந்தவர் அந்த கோவிலின் அருகே குழிப்பறித்து ஜீவசமாதி செய்வது போல் முறையாக குழி வெட்டிய நிலையில் அவரை உட்கார வைத்து உப்பு திருநீர் போட்டு அந்த ஜீவசமாதி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்த நிலையில் அதன் அருகே உள்ள இடத்தைச் சேர்ந்த அதாவது ஓய்வு பெற்ற வட்டார வளர்ச்சி அலுவலர் திடீரென்று காவல் நிலையத்திற்கு புகார் ஒன்றை கொடுத்து இந்த கோவிலை எனக்கு சொந்தமானது, இவர்கள் அந்த இடத்தில் உடலை புதைக்க கூடாது என்று அவர் ஒரு புகார் கொடுத்ததன் பேரில் அந்த சிந்தாமணிப்பட்டி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்து அவரது உடலை புதைக்க விடாமல் அதாவது ஜீவசமாதி முறையில் அடக்கம் செய்ய விடாமல் தடுத்து நிலையில் அந்த உறவினர்கள் பொதுமக்கள் இந்த இடத்தில் தான் இவர் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலை இவர் தான் அப்பப்போ புனரமைப்பு செய்து கோவில் சாமியாராக துறவியாக வாழ்ந்து 45 ஆண்டுகள் இருந்த நிலையில் இந்த இடத்தில் அவரை சமாதியாக செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்திய நிலையில் இல்லவிட்டால் எங்களுக்கு உடல் வேண்டாம் என்று ஊர் பொதுமக்கள் உறவினர்கள் கிளம்பி சென்றனர். உடனடியாக காவல்துறையினர் அவர்களை வழிமறித்து உடலை எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர்களை உடனடியாக கைது செய்யணும் என்று கூறிய நிலையில் அவர்கள் தற்போது அந்த இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆகையால் அந்த பகுதியில் உள்ள காவல்துறையினர் சம்பவ இடத்தில் அதிகமாக குவிக்கப்பட்டு வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டுள்ளனர். மேலும் வட்டாட்சியர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்று கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக துறவியாக வாழ்ந்து இறந்த அவரது உடலை ஜீவசமாதி முறையில் அங்கு சமாதானம் அதாவது நல்லடக்கம் செய்ய விடாமல் தடுத்த உறவினர்கள் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி கார்த்திகேயன் விவரங்களுக்கு.